நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மதிமுக திமுக கூட்டணியில் இடம்பெற்று உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட நிலையில் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 2 எம்எல்ஏக்களை பெற்றது. ஆனால் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காததால் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகம் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது. அதன் பிறகு இடதுசாரி கட்சிகளை தவிர்த்து கூட்டணியில் இருந்த மற்ற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்பட்டது. ஆனால் மதிமுகவிற்கு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் வழங்கப்படாததால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்து அதிருப்தி தெரிவித்துள்ளார். மேலும் இனிவரும் தேர்தல்களில் மதிமுக தனி சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி வந்தார். இதே கருத்தை அவரது மகனும் எம்பியுமான துரை வைகோவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் திமுக கூட்டணியில் தொடர்வதா அல்லது விலகுவதா என்பது குறித்து உயர்நிலை குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என்று வைகோ ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதன்படி ஜூன் 26ஆம் தேதி நடைபெற்ற மதிமுக உயர்நிலை குழு கூட்டத்தில் சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு திமுக உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்பதால் கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் என்று பல நிர்வாகிகள் கருத்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யலாம் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்ததாக கூறப்படுகிறது. காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற மதிமுக எம்எல்ஏக்கள் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றும் திமுக கூட்டணியில் இருந்து விலகும் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு திமுக எடுக்கும் நடவடிக்கையை பொறுத்து தேவைப்பட்டால் ராஜினாமா குறித்து பின்னர் முடிவு செய்யலாம் என்றும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் சீர்காழி தொகுதி எம்எல்ஏ செந்தில் செல்வன் பங்கேற்காததால் பல்வேறு ஊகங்கள் எழுந்தன. ஆனால் துரை வைகோவும் செந்தில் செல்வனும் உயர்நிலை குழு உறுப்பினர்கள் அல்லாததால் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கடையநல்லூர் தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரன் உயர்நிலை குழு உறுப்பினராக இருப்பதால் கூட்டத்தில் பங்கேற்றார். மேலும் ஜூன் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள மதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் துரை வைகோ செந்தில் செல்வன் உள்ளிட்டோர் பங்கேற்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது.